Vanakkam. Good evening, everyone. On behalf of the Federation of Global Tamils, I warmly welcome you all to our annual dinner and closing ceremony of the inspiring 3-day research conference. It's truly a pleasure to see you, so many distinguished guests, scholars, and community leaders gathered here tonight. Your presence reflects our shared commitment to a cause that unites us all, the sustainable development and empowerment of the north and east of Sri Lanka, the homeland of the Elam Tamils. Even 16 years after Mullivaikkal, our people continue to face challenges from lack of infrastructure to limited opportunities. The time has come for us as a global Tamil diaspora to move from remembrance to rebuilding, to challenges our knowledge, influence, and unity toward shaping a brighter, self-sustaining future for our homeland. Over the past 3 days, this conference has been a space for dialogue, research, and collaboration. We have seen that development cannot happen through charity alone. It requires partnership, education, and empowerment, the kind of meaningful cooperation we have witnessed here. At this time, I want to express our heartfelt gratitude to our sponsors and partners for this generous support. Our title sponsor, RJ Multilitho PAC, Mr. Rajivigaran Muthuraman. Platinum sponsors, Pace Law, Purani Sarnabala, Raga Ice Cream and Cafe, Mr. Navanesan, Palmyra Homes, Woodmine Entertainment Group, Mr. Thaninayagam, PPS Group Inc., Harmony Road Animal Hospital, Chapel Ridge Funeral Home, Christine Sivaratnam, Murali Sivaguru, Sudas Pizza, and Supaya Mangeswaran. And all our other generous sponsors, thank you. Your support embodies the spirit of the partnership, unity, and purpose that drive our mission forward. As we conclude this conference, let us carry forward the energy, ideas, and shared purpose we have built together. Let us continue to stand as a one global Tamil family, working hand in hand to bring lasting progress, dignity, and hope to our homeland. அன்பார்ந்தவர்களே, தேச விடுதலை தமிழர்கள் அடைகின்ற வேளையில் பொருளாதார பலத்துடனும் நாம் இருக்க வேண்டுமென்ற தொலைநோக்கில் அனைத்துலக தமிழர் பேரவை அமைப்பு தன்னுடைய சேவை பயணத்தை தொடங்கியுள்ளது. சமூகம் ஒன்று தன் உணர்வு சார்ந்த பயணங்களுக்கு அப்பால் அறிவு சார்ந்த உரையாடல்களையும் நிகழ்த்த வேண்டுமென்று அதற்கான களத்தை பன்னாட்டு சூழலில் பலப்படுத்தப்பட வேண்டுமென்றும் எண்ணியும் இலங்கையின் வடகிழக்கின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டுக்கான வாய்ப்புகள் குறித்த முதலாவது சர்வதேச ஆய்வு கருத்தரங்கை அறிஞர்கள் குழாமோடு இணைந்து ஏற்பாடு செய்திருந்தோம். இன்றைய காலத்தில் தமிழ் சமூகம் அறிய வேண்டும், நேர்த்திறனோடும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். தமிழர்களின் சமூக, பொருளாதார, கலாச்சார மற்றும் அரசியல் அபிலாசைகளை மேம்படுத்தும் அதே வேளையில் உலகளாவிய ஈழத்தமிழ் சமூகத்தை மேம்படுத்துவதே இந்த அமைப்பின் இலக்காகும். தமிழர் தாயகத்தில் பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கவும், ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வேலை திட்டங்களை வலுப்படுத்தவும் இந்த மாநாடு பெரிய பங்களிப்பை வழங்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த கருத்தரங்கை நடத்தினோம். சொந்த மண்ணிலேயே பொருளாதார பலம் மிக்க வாழ்வை எங்களினம் வாழ வேண்டும். 30 ஆண்டு கால போருக்கு பின்னரும் புதிய மற்றும் மாற்று பொருளாதார எண்ணங்களுடனும் தாயகத்தில் தொடங்கப்பட்டுள்ள பொருளாதார முயற்சிகள் எந்த நிலை வந்தாலும் மீண்டெழ முடியும் என்ற வலுவான எண்ணத்தை எனக்குள் விதைத்துள்ளது. காலத்திற்கு ஏற்ற வகையிலும் எமது பண்பாட்டு மரபுக்கு ஏற்ற வகையிலும்
சமகால பொருளாதார போக்கிற்கு ஏற்ற வகையிலும் நாம் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த ஆய்வு கருத்தரங்கில் படிக்கப்பட்ட கட்டுரைகளும் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளும் எழுப்பப்பட்ட கேள்விகளும் பெரிதும் பங்களிப்பு வழங்கும் என்று திடமாக நம்புகிறோம். தாயக மேம்பாடு மற்றும் வளர்ச்சி நோக்கிய இந்த மாநாடு தாயக அறிஞர்களின் பங்களிப்பு மற்றும் புலம்பெயர் அறிஞர்களின் பங்களிப்புடன் நடந்தன. இந்த அறிஞர்கள் குழாத்தை வழிநடத்திய பேராசிரியர் செல்வநாதன் மற்றும் பேராசிரியர் சந்திரகாந்தன் நன்றியை தெரிவிக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த கருத்தரங்கில் பெருமளவு ஆய்வு கட்டுரைகள் இலங்கை தீவின் வடகிழக்கில் இருந்து சமர்ப்பித்தமை தேசத்தை கட்டி எழுப்பதற்கான ஆர்வத்தையும் எம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தி நிற்கிறது. அத்துடன் புலம்பெயர் தேச உறவுகள் இதற்கு பெரும் ஆதரவையும் அனுசரணையும் வழங்கியிருப்பது பெரும் நம்பிக்கையை தருகிறது. ஆய்வு பொருண்மைகள் எடுத்துரைக்கும் அதே வேளை கேள்வி பதில் உரையாடல்களுக்கும் பல்வேறு புதிய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் விதைக்கும் வகையில் இடம்பெற்றிருந்தது. அறிவார்ந்த உரையாடல்களும் பொருளாதார மேம்பாடு பற்றிய எண்ணங்களும் போரால் அழிந்த எங்கள் தேசத்தை மீள உயிரூட்டும். கடந்த 3 நாட்களும் நாடு கடந்து வாழும் ஈழத் தமிழர்கள் ஒன்று கூடி 50க்கும் மேற்பட்டோரின் ஆய்வு கட்டுரைகளை கவனித்தும் விவாதித்தும் தமிழர் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான பல தகவல்களை கற்றுக்கொண்டோம். இதன் அடிப்படையில் அனைத்துலக தமிழர் பேரவை வடகிழக்கு பகுதியில் தனது மேம்பாட்டு பணியை தொடர்வதுடன் மற்றைய செயல்பாட்டாளர்களுடனும் திட்டங்களை பகிர்ந்து கொள்ளும். அன்பானவர்களே, பல ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்க போதும் போரால் அங்கவீனம் அடைந்த முன்னாள் போராளிகள் பொதுமக்களின் பராமரிப்பு பற்றியும் அவர்களின் நல்வாழ்வு பற்றியும் ஆய்வு எதுவும் வராதமை எமக்கு கவலையை அளிக்குது என்ற வருத்தத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். மேலும் தமிழர் தேசத்தின் மேம்பாடு என்னும்போது வடகிழக்கில் வாழும் இஸ்லாமிய சகோதரர்களுடனும் உரையாடி அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழ் பேசும் மக்களாக தேசத்தை கட்டியெழுப்பும் பொறிமுறையையும் கண்டறிவோம். இந்நிலையில் எம்மோடு தோள் சேர்ந்து பயணிக்க முனைப்பில் பல்வேறு வேலைப்பளுக்களுக்கும் இடையே எமது அழைப்பு ஏற்று இங்கு வருகை தந்து சிறப்பிக்கும் அனைவரையும் மீண்டும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி.